இளைஞர்கள்னாவே தியாகிகள் சார், தியாகிகள். தியாகிகளா? எந்த ஒரு விஷயத்தை தமிழனை அடிச்சுக்க ஆள் இருந்தாலோ ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பில்டப் பண்ணி பேசுவானுங்க பாருங்க. அந்த விஷயத்துல அடிச்சுக்க இந்த உலகத்திலேயே ஆள் இல்லைங்கயா. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற கதையா? எங்காவது ஒரு பக்கம் தீவிரவாதி தாக்குதலா, அதுக்கு காரணமும் என் இளைஞன் தானாமா. எங்காவது ஒரு பக்கம் கொலை நடக்குதா, அதுக்கு காரணமும் என் இளைஞன் தானாமா. ஏன் உங்க வீட்டுல கொசு கடிக்குதா, அதுக்கு காரணமும் இளைஞர்களோட தியாகம் எதுல இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா உங்களுக்கு? சுமாரா இருக்கிற ஒரு பொண்ணு சுமாரான ஒரு சுடிதார் போட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தா அந்த பொண்ணை பாக்குற நம்ம பையன் என்ன அழகா இருக்குடா அப்படின்னு எங்க உண்மைய சொன்னா அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான் பாத்தீங்களா? அங்க ஆரம்பிக்குதுயா இளைஞர்களோட தியாகம். என்ன தியாகம்? காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் நம்ம பொட்ட பிள்ளைங்க தான் என்னைக்கும் ஃபர்ஸ்ட் மதிப்பெண்ல. ஏன் தெரியுமாங்கயா? எங்க பசங்கெல்லாம் பொண்ணுங்க படிச்சு முன்னேறணும்னு விட்டு கொடுக்கறாங்கயா. அதனாலதான் சொல்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு தியாகிகளா இருக்காங்களா. அது மட்டும் இல்ல, இளைஞர்கள் எல்லாம் லவ் பண்றாங்களா? யோ, இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எந்த வயசுல லவ் பண்ணுவா? சொல்ல போனா இந்த வயசுல தான் லவ் வரும். ஏன்னா இதுதான் வாலிப வயசு. அதனாலதான் சார் சொல்றேன், லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம். லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு அக்கா சொல்றாங்க. லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி பாருங்க, லைஃப் லைஃபாவா இருக்கும். அதுவும் என்ன சொல்றாங்க பாருங்க, லவ் லவ் லவ்னு. சார் அது லவ் இல்ல சார், லவ். அடடடடா. ஐயா நாங்களும் அக்கா சொல்ற மாதிரி பொண்ணுங்கள்ட்ட போய் லவ் அப்படித்தான் சொல்றோம். அதுக்கு அந்த பொண்ணுங்க திருப்பி எப்படி திரும்ப ரிப்ளை பண்றாங்க? லவ் 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 லவ். லவ் என்னமோ ஆம்பளை பையனும் பண்றா, பொட்ட பிள்ளைகளும் பண்றாங்க. ஆனா இந்த காதல்ல யார் தெரியுமா சார் அதிகமா தியாகம் பண்றாங்க? பொண்ணுங்க தான். அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க? பசங்க தாயா. நம்ம பொண்ணு சேது மாதிரி இருக்கிற ஒரு பையனை முதல்ல லவ் பண்ணும். இடையில விஜய் மாதிரி ஒரு பையன் வந்தா இவனை கழட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிரும். நம்ம பையன் கடைசியில விஜயாவும் ஆக முடியாம சேதுவாகவும் ஆக முடியாம லாஸ்ட்ல விஜய் சேதுபதியா மாறி என்னாச்சு? லவ் பண்ணோம், பார்க்குக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், விட்டாளா? விட்டுட்டு போயிட்டாளா? பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்த ஃபிகரை பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை கஷ்டப்படக்கூடாதுன்னு தியாகம் பண்றான் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தியாகம். அதுல ஆரம்பிக்குங்க பசங்களோட தியாகம். ஐயா, சேது மாதிரி இருக்கிற பசங்களை லவ் பண்ற பொண்ணுங்க நாங்க தியாகி இல்லையா? அருக்காணி பொண்ணுங்களெல்லாம் நாங்க காதலிக்க மாட்டோம், அசீன் மாதிரி இருக்க பிள்ளைகளை தான் காதலிப்போன்னு சொல்ற பசங்கள்லாம் தியாகிங்களா? இது என்னையா நியாயம்? பசங்க தான் விஜய் மாதிரி பாதி பேர் இருப்பாங்க, சேது மாதிரி பாதி பேர் இருக்காங்க. பொண்ணுங்க நம்ம எல்லாருமே அழகா தானே இருக்கிறோம். அருக்காணி மாதிரி இருக்க பொண்ணுங்க அசீன் மாதிரி சீன் போட்டா நாங்க என்ன பண்றது? அதான் எங்க கேள்வி. உலகத்திலேயே குறைஞ்ச இடத்துல அதிகமா பெயிண்ட் அடிக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுடைய முகம்தான். அம்புட்டும் மேக்கப்பு, அவ்வளோ மேக்கப்பை போட்டு வந்துட்டு சே வர அவசரத்துல மேக்கப்பே போடாம வந்துட்டேன், மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு வாங்க. ஆனா அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஆமாண்டு செல்லம்
நீ மேக்கப்பே போடலாம் கூட அசின் மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லி அர்க்காணி ஃபிகரை அசினாக்கி விடுறோம் பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பெரிய தேவைங்க. நாங்க மூஞ்சி நிறைய மேக்கப் போட்டுட்டு பேய் மாதிரி வந்தாவே எங்க பின்னாடி 20 பசங்க சுத்துறாங்கயா. மூஞ்சிக்கு போடுற ஃபேஸ் கிரீம் வாரத்துல 2 கிரீம் புதுசு புதுசா மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றா. நான் பிறந்ததுல இருந்தே அழகா இருக்கிறங்காட்டி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. எங்க அந்த கிரீம் எல்லாம் நான் வாங்கி போடாட்டி நாட்டோட பொருளாதார பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்து நான் வாங்கி போடுறேங்கய்யா. அதுலயும் எனக்கு ஒரு நல்ல எண்ணம் பாருங்க, அந்த கிரீமை நான் வாரத்துல 2 டைம் மட்டும்தான் போடுறேன். ஏன் தெரியுமா? தினம் அந்த கிரீமை போட்டு நான் ஒருவேளை நயன்தாராவுக்கு போட்டியா வந்துட்டேனா? அக்கா, நீ பாக்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இல்ல, எல்லாரும் பார்த்து பயந்தாரா மாதிரி இருக்க. ஒரு இளைஞன் நினைச்சானா இப்படிக்கா இருக்கிற இமயமலையை தூக்கி அப்படிக்கா கவுத்து வச்சிருவாங்கயா. அவ்வளவு பெரிய சக்தியும் வலிமையும் அவங்கிட்ட இருக்குங்கயா. ஒரு கற்பூரம் எப்படி தன்னை பத்த வச்ச உடனே பத்திக்கிட்டு ஏழையா பணக்காரனான்னு வித்தியாசம் பார்க்காம ஒளிய கொடுக்குதோ, அதே மாதிரி தான் எங்க இளைஞர்களும். அவன் முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா நீ தெரிஞ்சவனா தெரியாதவனான்னு பார்க்க மாட்டா, உடனே உனக்கு தோள் கொடுத்து நிப்பான் பாருங்கயா. அதனாலதான் இளைஞர்கள் எல்லாம் தியாகிகள் சொல்றோம். என்ன எப்ப பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாம் அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆமாங்கய்யா, நாங்கெல்லாம் அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டோம். ஆனா அம்மா அப்பாக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம். இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானம் அதிகமா எங்க நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான். அதுலயும் எந்த ஏஜ் பீப்புள் தெரியுமாங்க சார் அதிகமா பண்றாங்க? எங்க இளைஞர்கள் தான் சார் பண்றாங்க. எல்லாரோடைய மனசு சின்ன பாராட்டுக்கு தான் சார் ஏங்கிக்கு இருக்கு. ஆனா இந்த உலகத்துல புகழையே விரும்பாத ஒரு உயிர் இருக்குன்னா அது எங்க இளைஞர்கள் தான் சார். ஏன் தெரியுமா? தன்னோட தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் கை காசு செலவு பண்ணி ரத்த தான முகாம் நடத்தி, உடலுறுப்பு தான முகாம் நடத்தி, பொண்ணுகளுக்கெல்லாம் தையல் மிஷின் கொடுத்து, பசங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்து, இதையெல்லாம் இவன் காசுல பண்றான்னு சொன்னா கூட அங்க இருக்க மக்கள் எல்லாம் மனதார வாழ்த்திட்டு போவாங்க. ஆனா அது எனக்கு தேவையில்லை, நான் பண்றேன், ஆனா இந்த பேரும் புகழும் என்னோட தலைவனுக்கு போகட்டும்னு சொல்றான் பாத்தீங்களா? அதுதான் சார் இளைஞர்களோட தியாகம் அப்படின்னு. என்ன எப்ப பார்த்தாலும் என் இளைஞன் செல்போன்ல கவர்ச்சி நடிகை போட்டோவா வச்சிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் நடிகை பின்னாடியே போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஆமாங்கய்யா, எங்க இளைஞர்களோட எல்லாத்தோட செல்போன்லயும் ஏதாவது ஒரு நடிகையோட போட்டோ இருக்கும். எங்கள் இளைஞர்கள் அசினை ரசிப்பார்கள், ஸ்ரேயாவை ஆதரிப்பார்கள், ஆனால் அப்துல் கலாம் சொல்வதைத்தான் கேட்பார்கள். இன்னைக்கு எல்லாம் சொல்றான், எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு வெளிநாட்டு மோகத்துல சிக்கி தவிக்கிறான்னு. ஏன் இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அங்க போற இளைஞர்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 0.5% தான். மத்த இளைஞர்கள் எல்லாம் தான் அம்மா அப்பா வாங்கின கடனை அடைக்கிறதுக்காகவும், தன்னால படிக்க முடியாத படிப்பை தான் தங்கச்சியோ தான் தம்பியோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த ஊரை விட்டு, சொந்த வீடு விட்டு, சொந்த நண்பர்களெல்லாம் விட்டு அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கயா. அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னான், உள்நாட்டில் அடுப்பெரிய வெளிநாட்டில் விலகாய் மாறும் இளைஞர்கள் அப்படின்னு. காமராசர் மட்டும்தான் 40 வயசானாலும் கல்யாணமே பண்ணிக்காம சேவை செஞ்சுட்டு இருந்தா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தான் அக்காக்கு கல்யாணம் ஆகணும், தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இதுக்கு மேல நமக்கு எதுக்கு கல்யாணம்னு சொல்லி தான் தங்கச்சியோட குழந்தையும் தன்னோட அக்காவோட குழந்தையும் எடுத்து வளர்த்துறான் பாத்தீங்களா? அதனாலதான் சார் சொல்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு தியாகிகள் அப்படின்னு. youth are not useless, they are useless. இளைஞர்கள் யாரும் பயன்படாதவர்கள், பயன்படுத்த தெரியாதவர்கள். உனக்கு என் இளைஞனை வச்சு இன்னி வல்லரசாக தெரியல, நீதான் வெக்கப்படணும். என் இளைஞன் எதுக்கு சார் வெக்கப்படணும்? இந்த உலகம் எல்லாத்தையும் காப்பாத்தும் சார். ஆனா இந்த உலகத்தையே காப்பாத்த ஒருத்த வேணும்னா அது இளைஞனால மட்டும்தான் சார் முடியும்.